ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे நமக. இன்றைக்கு குரு பூர்ணிமா. ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் பேச்சு கிடையாது, வாழ்க்கை முறை. அது குரு இந்த குரு தினத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவர் சொல் உபதேசம் மட்டும் பண்ணலை, செயலாலையும் உபதேசிக்கிறவர். அவர் தான் ஆச்சாரியர். குருனா வலிமை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பொய்யானதுகளில் மக்களுக்கு மோகம் இருக்குது, சத் விஷயங்களில் நாட்டத்தை ஏற்படுத்துகிறவர் குரு. பொய்யானதுகளுக்கு அசத் அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் அசட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலையற்றது, நிலையற்ற சொத்து, அதாவது நிலையானது இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. சத்துங்கிறது பரமாத்மாவை குறிக்கும். அதுதான் எல்லாருக்கும் நிலையான சொத்து. ஆனால் பரமாத்மா மேலே நமக்கு பிடிப்பு வரலை, உலக விஷயங்களில் வந்திருக்கு. நகத்தை அலங்கரிக்கிறோம், முடியை அலங்கரிக்கிறோம். இதுகெல்லாம் அசிங்கமானதாக சாஸ்திரத்தில் இருக்குது. மனித இனம் எது அவசியமில்லையோ அதை அழகுபடுத்துது, எது அவசியமோ அதிலிருந்து அது விலகி போயிட்டுருக்கு. நம்ம முடிக்கு இவ்வளவு கவனம் செலுத்துகிறோம், தலைமுடிக்கு. ஆனால் ஒரு முடி உணவில் விழுந்துச்சுன்னா அந்த அன்னம் உண்ணத்தகாததாக மாறுது. பேச்சாதான் அது வாழ்வு முறைங்கிறது தெரியலை. பேசணும்னு அவசியமே கிடையாது. பார்த்தாலே நமக்கு அந்த முறை புரிஞ்சிடும். மௌனத்தாலேயே அவர் வழி நடத்த முடியும். வார்த்தைக்கு நம்ம கோபம் வரும்போது நம்ம சக்தியெல்லாம் கோபத்தில் காட்டுவோம், கத்துவோம், பேசுவோம். அதில் பயந்து வேலை நடக்கிறது உண்டு. ஆனால் குரு மௌன பலத்தாலேயே நம்மளை காப்பாற்றுறார். அதனால தான் குரு மீன்ஸ் ஹெவி. எவ்வளவு ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்குங்கிறத நம்ம அதில் புரிஞ்சிக்க முடியுது. குருனா வலிமை அப்படிங்கிறது அதில் உணர்த்தப்படுது. பொய்யானதுகளில் தான் மக்களுக்கு பிடிப்பு இருக்கு. உலகத்தில் எத்தனை பொய் இருக்குன்னு என்ன வேண்டாம், எல்லாம் பொய் தான். இதில் ஒரு மோகம் இருக்குது. மோகம்னா ஒரு பக்கம் பற்று, இன்னொரு பக்கம் அகந்த. இது நம்மளை அப்படி சஞ்சலமாக விரட்டிக்கிட்டே போகும். இந்த பொய்யானதுகளுக்கு சமஸ்கிருதத்தில் அசத் அப்படின்னு பேர். சத்துனா உண்மையானது, அசத்துனா பொய்யானது. பொய்யின் இருந்தால் கூட அதில் நமக்கு ஒரு நாட்டம் இருக்கும். அதனால தான் அந்த சினிமாவிலலாம் அசத்தல் காட்சிகள், அசத்தல் சண்டைகள், நல்லா அசத்துறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அசட்டுனா நிலையற்றது, நிலையற்ற சொத்துகளுக்கு அந்த பேர். நிலையான சொத்து எதுனா பரமாத்மா, அவர் தான் சத். குரு அந்த சத், அந்த நிஷ்டையிலே, பரமாத்மா நிஷ்டையிலே மூழ்கி இருக்கிறார். அந்த மூழ்கல் மனசுக்குள்ள அவருக்கு இருக்க, அது மூலமாக தான் அவர் சீடர்களையோ எல்லாரையுமே பார்க்கிறார், கை கொள்றார், அது மாதிரி எடுத்துக்கிறார். அப்போ சத் விஷயங்களில் நாட்டம் ஏற்படுத்த உலகத்தில் வேற அமைப்புகளே கிடையாது. குருவை தவிர வேற வழி கிடையாது. சத்குரு மட்டும்தான் அதை செய்கிறார். அவர் உண்மையை உணர்த்துறது. இப்போ உலகத்திலே பார்க்கலாம், மோகம்ங்கிறது எப்படிலாம் இருக்கு. சும்மா எதில் எடுத்தாலும் ஒரு மோகம். இப்போ தலை சீவுறதுல சில பேருக்கு மோகம் இருக்கு, அலங்கரிக்கிறதுல மோகம் இருக்கு, உடுத்துறதுல மோகம் இருக்கு, எதை எடுத்தாலும் அழகுபடுத்தி பார்க்கறதுல ஒரு மோகம் இருக்கு. ஆனால் முடிக்கு அவ்வளவு கவனம், அவ்வளவு செலவு பண்ணுறோம். நம்ம சாப்பாட்டில் ஒரு சின்ன முடி கிடந்தா கூட அந்த அன்னம் உண்ணத்தகாததாக மாறிடும். அவ்வளவு தீட்டா. ஆனால் எவ்வளவு கொண்டாடப்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் தந்தையோட நடந்து போறாருன்னு வச்சுக்கலாம். போற வழியில ஒருவேளை அந்த பெரியவர், அந்த தந்தை இறந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். அப்போ அவசரமா நான் வெளியூர் போறேன்னு அந்த பாதையில ஒரு நண்பனை வீட்டை கதவை தட்டி, நான் வெளியூர் போறேன், 3 நாள் கழிச்சு வரேன், அது வரைக்கும் அப்பா அங்கே இருக்கட்டும்னா அவன் கேட்க மாட்டான்.
அதை எப்படி சம்மதிக்குவான்? சண்டைக்கு வந்துடுவான். ஆனால் அதே ஆள் வெளியூர் போகிறேன், இந்த செருப்பு நேற்று தான் வாங்கினேன், 250 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரு 3 நாளைக்கு இருக்கட்டும் வந்து எடுத்துக்கிட்டேன்னா வாங்கிக்கிடுவான். இவ்வளோதான் வேல்யூ. பொய், உடலும் பொய், செருப்பும் பொய், அதோட பொய் செருப்பு. ஆனால் செருப்பை வாங்கி வச்சுக்கிடுவான், பொருளை வாங்கி வச்சுக்கிடுவான். அதான் இது பொருள் உலகம். இது ஆத்மாவை கண்டுக்க மாட்டாங்க. கிருஷ்ணரே அப்படித்தானே சொல்றாரு. ஆத்மாவை பற்றி பேசியாச்சுன்னா ஆச்சரியமாக கேட்குறாங்க, ஆச்சரியமாக கேட்க ஆசைப்படுறாங்க, வியப்போட பார்க்குறாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த தளத்துக்கு மட்டும் எவனும் வரமாட்டான். ஒருத்தரும் அந்த தளத்தில் வாழ விரும்ப மாட்டாங்க. அப்போ தத்துவ ரீதியில் பார்க்கும்போது உடம்புல இந்த உலகத்தில் அழகுங்கிறது தத்துவ ரீதியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணரை தவிர அவர் தான் மன்மோகன். மனசை மோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அழகனா இருக்கிறார். பொதுவாக மோகம் மதன்ல இருந்து வரும். அவரையே மோகடிக்கிறதுனால மன்மோகன் அப்படிங்கிற பேரும் கிருஷ்ணருக்கு இருக்கு. அப்போ அந்த அழகுன்னு நாம உலகத்துல இது ரொம்ப அழகா இருக்கேன்னு பார்க்குறோன்னா, நாம இதெல்லாம் அழகுன்னு ஒரு நினப்புல நம்ம வாழ்ந்தோம். அந்த நினப்பை பார்க்குற விஷயத்துல நாம சுமத்துறோம். அதனால அது அழகா தெரியுது. இதெல்லாம் அழகு இல்லை, அசிங்கம்னு நாம ஒரு விதமா வளர்க்கப்பட்டோம். அந்த பாவனையிலேயே சில பேரை நாம அழகு இல்லைன்னு சொல்லி ஒரு பழியை அவங்க மேல போடுறோம். இப்போ மனசை பொறுத்து தான் இது முடிவெடுக்கப்படுது. அப்போ இந்த சத் அப்படிங்கிற சத்தம் பரமாத்மாவை குறிக்கிறது. எல்லா இடங்களையும் பரமாத்மா நிறைஞ்சிருக்கிறார். உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறார், ஜடத்துக்குள்ளேயும் இருக்கிறார். ஜடத்துக்குள்ள அணுவா இருக்கிறார், உயிர்கள்ல பரமாத்மாவா இருக்கிறார். இப்படி இருக்கிறத அப்படியே உணர்ந்து வாழ்ந்து நமக்கு போதிக்கக்கூடியவராக குரு இருக்கிறார். அவரை தான் சத்குரு அப்படின்னு பேரிடுறாங்க. ஒரே இடத்துல இருக்கிறது, ஒரு கல் ஒரே இடத்துல கிடக்கலாம், ஆனால் ஆத்மா அப்படி இருக்க முடியாது. கணந்தோறும் செயல்பட்டு கொண்டிருப்பது ஆத்மான்னு கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு. அப்போ ஜடத்தோட அடையாளம் ஒரே இடத்துல கிடக்கிறது. அது ஆன்மீகமா ஆகணும், அந்த ஆன்மீகத்தை உணரணும். அகல்யா ஜடம் மாதிரி கல்லா சபிக்கப்பட்ட அகல்யா, அது ஜடம். அதுக்கு உணர்வு எப்போ வந்தது? விஸ்வாமித்திரர் குரு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறார், உன் பாதத்தூசு அங்க பட்டா போதும் அப்படிங்கிறார். அப்ப இவர் முதல்ல தொட சொன்னார், ஆனா நான் தொடமாட்டேன்னு சொல்லும்போது, சரி பிரயோஜனம் உண்டாகணும் அவ்வளவுதான், நீ கிட்டத்துல நடந்து போகும்போது காற்று வீசி அந்த அனுகூலமான காற்று பகவான் பாதத்தொழிய அந்த ஜடத்துல போட்டு அப்போ அது சேதனமா மாறுது, உயிர் தருது. இப்போ நாம வாழ்க்கையில அப்படி ஒன்றும் உயிரோட இருந்ததா சொல்ல முடியாது. எல்லாம் செத்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா குரு பகவான்கிட்ட நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணா அப்போ நமக்கு அந்த சேத்தனம் அது வெளிப்படையும், உணர்வு வரும். அதுக்கு தான் குரு இருக்கிறாங்க. சாஸ்திரங்கள்ல குரு இல்லாதவங்க வீட்டில் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்றது. அவ்வளவு ஆபத்து. ஏன்னா தண்ணீர் ரொம்ப சூக்ஷமா மைனூட்டா எதையும் கிரகிச்சு வச்சிருக்கோம் தண்ணீர். நம்ம பார்க்குறோம், அந்த காலத்தில் சபிக்கணும் தண்ணி எடுத்து இப்படி உதறுவாங்க, போ அப்படி. வாழ்த்துறதுக்கும் தண்ணீர் தான். அப்போ உணர்வை காட்டக்கூடிய ஒரு மீடியாவாட்டம் அது இருக்கு. அது அப்படியே செய்யுது அது. அப்போ அந்த மாதிரி ஒரு சக்தி தண்ணீர்ல இருக்கு. நாம் அதை எவ்வளோ காலமாக பார்க்குறோம். கங்கையில் குளிச்சா பாப வினைகள்லாம் போயிடுது. எத்தனையோ அப்படி தண்ணீருக்குள்ளே இருக்கு. அப்போ அந்த தண்ணீரை பகவானுக்கு அர்ப்பணிக்காம அதை கூட ஏற்றுக்க கூடாது. துளசி தீர்த்தமாக இருக்கலாம். நம்ம பக்தர்கள் இருக்கிற சில ஊர்லாம் இருக்கு, அங்கெல்லாம் பார்த்தா தண்ணி கேட்டால் துளசி தீர்த்தமும் தருவாங்க. அந்த மாதிரி தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது அப்படின்றது. இது மக்களை நிந்த பண்ணலை, குருவை நிந்திக்கிறவன் சகவாசம் வேண்டாம். குரு இல்லைன்னா அது ஒரு திமிர் தானே. அவன் சகவாசம் நமக்கு எதுக்கு, குருவை மதிக்காதவன் சகவாசம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் அங்கே சொல்லப்படுது. குரு ஒருத்தருக்கு இல்லை, அப்போ அவன் என்னதான் பண்றது அப்படின்னா, இப்போதைக்கு ஒரே வழி சைத்தன்ய மகாபுருவை மனசுல நினைச்சிக்க வேண்டியதான். கிருஷ்ணரை நினைச்சிக்கலாம், மகாபுருவை நினைச்சிக்கலாம். எப்படி நினைக்கலாம்? எனக்கு நல்ல குருவை தாங்க அப்படின்னு வேண்டாம். அவங்க குருவை அனுப்புவாங்க.
அதுக்கப்புறம் குருகிட்ட என்ன கேட்கணும்? அவங்க வந்து அவங்க குருவை அனுப்பிடுறாங்க. அடுத்து குருகிட்ட என்ன கேட்கணும்? எங்களுக்கு பகவானை தாங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி ஒரு பின்னி பிணைஞ்சிருக்கு. முதல்ல குரு, அடுத்து இறைவன், இந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறம் சேவை. மனம் வந்து சொல்லுவாங்க, அதாவது தெல்ல தெளிவாகுது. குரு கருணையால தான் மனசு வந்து கண்ணாடியாக்க மாறும். இப்போ அந்த கண்ணாடி இருக்கு, ஆனா குப்பை நிறைஞ்சிருக்கு. அதைத்தான் சேத்தோ தர்ப்பணம் மார்ஜனம் கிளீன் பண்ணணுங்கிறார். சித்தத்தை கிளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணுங்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. மனசுல இருக்கிற குப்பை வந்து சும்மா தொட்டில தட்டுற குப்பை மாதிரி இல்லை. அது வந்து சூட்சுமமான குப்பைகள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகளாட்டம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி இரும்பு வந்து ஒண்ணும் இல்லாம போகுது, துருவால தான் ஒண்ணுமாக போகுது. இதே மாதிரி இதயமும் ஒண்ணும் இல்லாம போச்சுன்னா குருவால தான் அது வந்து பிரயோஜனப்படுத்த முடியும். ஒண்ணும் இல்லாததை உருப்பட வைக்கிறது குரு கையில தான் இருக்கு. யோக்கியதை ஜீவனுக்கு கிடையாது, குருட்டு தான் உண்டு. அந்த குரு கிருபையால நமக்கு அந்த குப்பைகள்லாம் தீருது, காணாம போயிடும். கதை கேட்க உட்காடுறோம், உட்காரும்போது மனசு கதையில உட்காராது. ரெண்டு மனசா இருக்கு. ஒன்று இங்கே உட்கார வைக்குது, ஒன்று வந்து இட்லி அவிஞ்சிருச்சா, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேனா, சாம்பார் அடியில் பிடிச்சிருச்சா, இப்படிலாம் போகுது. இப்படி ஏதாவது அந்த ஸ்தூல மனசு இங்கே இருந்தால் கூட வீடை பூட்டிட்டேனா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேனா, ஏதாவது ஒரு நினப்பில் ஆள் மனது போயிட்டே இருக்கு. அந்த போக்கு, ஆள் மனதுக்கு இருக்கிற போக்கு இருக்க, அதை வந்து குரு மட்டும்தான் சரி கட்ட முடியும், வேற வழியே கிடையாது. அப்போ குரு அதுக்காக தான் நாமத்தை கொடுக்குறாரு. இதுக்கு சரண்டர் ஆகு. எந்த அளவுக்கு நாமத்தோட நீ ஒட்டி இருக்கியோ அந்த அளவுக்கு இறைவனோட நீ ஒட்டி போகலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், யாகம் நடத்தலாம், பூஜை பண்ணலாம், தானம் பண்ணலாம், கதை கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் சூட்சும மனசு இதுக்கு உடன்பட்டுச்சாங்கிறது குரு விசுவாசத்தை கொண்டு தான் முடிவு கட்டப்படும், இல்லாட்டி நடக்காது. அப்போ மனசு எவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்குங்கிறது இதுல தெரியுது. அவ்வளவு பலம் வாய்ந்த மனதை சரி பண்ணக்கூடிய பலசாலியா குரு இருக்கிறார். அதுதான் குரு மீன்ஸ் ஹெவி அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட பலசாலி குரு தத்துவத்துடைய வெளிப்பாடு குருநாதர். ஆனா குரு தத்துவம் யாரா இருக்கு? நித்யானந்த மகாபிரபு, அடுத்து பலராம்ஜி, தாவூஜி மகராஜ் அப்படிங்கிறாங்க. அண்ணன், கிருஷ்ணருடைய அண்ணன், குரு தத்துவம் அவங்கெல்லாம். இறைவனாலதான் சுகம் அப்படிங்கிற மாறாத உண்மையை ஜீவனுக்கு குருவை தவிர உலகத்துல உணர்த்த எந்த விஷயமுமே கிடையாது, ஒண்ணு கூட கிடையாது. எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கலாம், எத்தனை ஸ்கூல் இருக்கலாம், எத்தனை அமைப்புகள் இருக்கலாம், ஆனா உலகம் போய் பரமாத்மா தான் மெய் அப்படிங்கிற அனுபவத்தை தரக்கூடிய ஒரே மார்க்கம் வந்து குரு மார்க்கம் தான். குரு பரம்பரை தான் அதை தர முடியும். எண்ணற்ற பிறவிகள்ல ஜீவர்கள் அனுபவிக்காத சுகபோகங்களே கிடையாது, எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. ஆனா அதுல திருப்தி மட்டும் இன்னும் உண்டாகல. அதனாலதான் இப்பவும் அதையே நாடுது மனசு. எவ்வளவு உயர்ந்த இடத்துல கொண்டு விட்டாலும் அந்த தாழ்ந்த அல்ப விஷயங்கள்லயே அது வந்து சோவா இருக்கு, அந்த மனசு வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அதனால குருவானவர் வந்து என்ன செய்யறாரு? விஷய ஆனந்தத்தையே அவரு அதுக்கு ஐடியாவே கொடுக்க மாட்டார். விஷய ஆனந்தத்துக்கு அவர் கருத்து வைக்க மாட்டார். பஜனானந்தம், சேவானந்தம், இந்த மாதிரி ஆனந்தத்துல தான் அவர் கவனம் காட்டுறார், கவனம் செலுத்துறார். உலக சௌகரியங்களுக்கு ஆசி தர்றது குருவுடைய வேலை கிடையாது. அது ஏற்கனவே உலகத்துல இருக்கு. நிர்வாக குறைபாடுகள், அரசோடைய மெத்தனம், இதுகளால அது வந்து அந்த சௌகரியங்கள் நமக்கு துன்பம் தரக்கூடியதா இருக்கு. நம்முடைய பற்றும் அதுல துன்பத்தை ஏற்படுத்துது. ஆனா குரு வந்து உலக சௌகரியங்களை பத்தி அவர் யோசிக்கிறதே இல்லை. இயற்கையே அந்த ஜீவனுக்கு தரக்கூடியதெல்லாம் தந்துடும். பாப வினைகள்ல இருந்து நீக்கணும், தீயதுகள்ல இருந்து விளக்கணும், உண்மைகளை உணர்த்தணும், பக்தி ரசத்தை ஏற்படுத்தணும், நிலையான மன அமைதியை தரணும், அதுக்கான விவேகத்தை கொடுக்கணும். இதுதான் குருவுடைய வேலை, சாதுக்களுடைய வேலை. குரு சாது சாஸ்திரா மூணும் ஒண்ணுதான், ஒரு முக்கோணம் மாதிரி. ஒரு குருவை ஏத்துக்கிறோமா, சாஸ்திரத்துல அவரை பற்றி இருக்கா,
சாஸ்திரப்படி நடக்கிறாரா, பல சாதுக்களை உண்டாக்கி இருக்கிறாரா, அந்த சாதுக்கள்லாம் குருவை மீறாம இருக்கிறாங்களா, எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் பண்ணி பாருங்க, தொடர்புபடுத்தி. அப்போ இவங்க தான் அந்த உண்மையை நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க பேசித்தான் உபதேசிக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்க கூடாது. அவங்களுடைய மௌனம் கூட வார்த்தைகளை கடந்து நமக்குள்ள வழி நடத்தக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட வல்லமை அவர்கிட்ட உண்டு. உலகத்துக்குள்ள வந்துட்டாலே குரு இல்லாம இருக்க முடியாது. எத்தனை கோடி மக்களோ அவ்வளவு பேருக்கும் குரு அவசியம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. குரு இல்லை அப்படின்னாலே அவங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அயோக்கியன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். யோகிய தன்மை இருக்காது. ஏன்னா கிருஷ்ணர் ஏன் ஜெகத்குருன்னு சொல்லப்படுறார், ராமபிரான ஏன் ஜெகத்குருங்கிறோம், சைத்தன்ய மகாபிரபு எதுக்கு ஜெகத்குருன்னு சொல்றோம்? ஜெகத்துக்கு குரு அவசியம் காட்டினவங்க அவங்கெல்லாம். கிருஷ்ணர் வந்து சாந்திபனி முனிவர்கிட்ட பாடம் படிக்கிறார். பலராமர் குரு தத்துவம் தான், அவரும் குரு கிட்ட பாடம் படிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு குரு கிட்ட போறார், ராமபிரான் குரு கிட்ட போறார். இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஜெகத்துக்கு குரு அவசியங்கிறத அவங்க காட்டுறாங்க. அப்போ குருவுடைய பாதங்கள்ல சேவை பண்ணாதவர் யாருதான் இருக்கிறார்? ராமர் பண்ணியிருக்கிறார், கிருஷ்ணர் பண்ணியிருக்கிறார், எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. கிருஷ்ணர் விறகே பிறக்கிருக்கிறார் குருவுக்காக, சமைக்கிறதுக்கு விறகு பிறக்கிருக்கிறார். நம்ம கிட்ட குரு விறகு பிறக்கிட்டுவான்னு சொல்லலை. அவரு எவ்வளவோ உயர்ந்த விஷயங்களை தான் செய்ய சொல்றார். அல்ப விஷயங்களை நம்ம கிட்ட அவர் வலியுறுத்தலை. அதெல்லாம் வரலாற்றில் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். புராண காலங்களில் பெற்றோர்கள் பிள்ளை பிறந்துச்சுன்னா குரு கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. அவங்க வளர்க்க ஆசைப்பட மாட்டாங்க. அவனுடைய எதிர்காலம் குரு கையில. சீடர்கள் குரு கிட்ட கசடர கற்றபடி நிற்க குரு சீடனுக்கு அந்த பாடம் பிறகு கொடுத்து பசு கொடுத்து விடுபட்ட கோத்திர, அதை கோத்திரம் பேர். என்ன தொழில் என்ன கோத்திரம் அப்படிங்கிறது அதை வச்சு வருது. அப்படி தனி வாழ்வுக்கு குரு அனுமதிக்கிறார். இந்த காலத்துல முதுமையில பக்தி பண்ணலாம், வயசான பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு பலருக்கு இருக்கு. இது வந்து பேய் பிடிச்ச மாதிரி, பேய்த்தனம்னு சொல்லலாம். ஏன்னா வயசான காலத்துல நமக்கு சக்தி இருக்காது, தானாவே நடுக்கம் உண்டாயிரும். உடல் பலமற்றதா போன பிறகு, சக்தி இல்லாம போன பிறகு, எதுவும் செய்ய இயலாத காலத்துல அந்த நேரம் வந்து என்ன பண்றது? அந்த நேரம் அறிவு இருந்தா கூட அப்ளை பண்ண முடியாது. 15 வயசுல இருந்து அதாவது சிறு வயசுல பெற்றோர்கள் பேச பிள்ளைங்க கேட்கணும். அவங்கதான் அந்த ஸ்தானத்துல இருக்காங்க. பிள்ளைங்க என்னைக்கு பெற்றோர் ஏன் பேச்ச கேட்கணும்னு நினைச்சாங்களோ அன்னையில இருந்து நாடு உருப்படாம போச்சு. பெற்றவங்க பேச்சதான் பிள்ளைங்க கேட்கணும். அது மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு நடக்கணும். அது 15 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் பேச்சதான் கேட்டாகணும். அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில தடுமாறாது, நிச்சயமா உறுதியா இருப்பாங்க. 15 வயசுக்கு அப்புறம் 40 வயசு வரைக்கும் மனசு வந்து மிருகம்தான். மிருகத்துக்கு நியாயம் அநியாயம் தெரியாது, பாவ புண்ணியத்தெல்லாம் யோசிக்காது. அந்த நிலைமையில தான் மனுஷனுடைய மனசும் இருக்கு. அப்போ அந்த நேரத்துல அவனை கட்டி போட, கட்டுப்படுத்த சத் சங்கம், சாது சேர்க்கை, நல்லோர் இணக்கம்னு சொல்லுவாங்க, சத்குரு, இவங்கெல்லாம் அவசியப்படுறாங்க. குரு தான் அந்த நேரத்துல நம்மளை வந்து சரி பண்றார். அந்த மாதிரி சாதுக்களுடைய நடத்தையில ஒரு ஞானம் இருக்கு, ஞானம் சாதுக்கள் நடத்தையில இருக்கு, அவங்க பேச்சுல இருக்கு, அவங்க மௌனத்துல கூட இருக்குது. இதனால அவங்களுக்கு சேவை செய்ய அதே ஞானம் இதயத்திலிருந்து நமக்கு அந்த ஞானம் வந்துருது. நம்முடைய விவேகம் அப்படிங்கிற செல்வத்தை கொள்ளையடிக்கக்கூடியதாக நம்முடைய புலன்களே இருக்கு. புலன்கள்லாம் திருடர்கள் அப்படின்னு ராமாயணத்துல வரும். ஏன் திருடர்களா? அதாவது திருடர்களோட மோசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருடன் வந்து சொந்த வீட்டுல திருட மாட்டான், திருடி திருடி சொந்த வீட்டுல வைப்பான். ஆனா புலன்கள் சொந்த வீட்டுல இருக்கிற விவேகத்தை திருடி ஒருத்தனை சொந்தத்தையே, அந்த சுயத்தை வந்து நாசம் பண்ணிருக்கு. அதனால அது வந்து ரொம்ப மோசமானதா இருக்கு. இதை உணர்த்தி நம்மளை சரியான பாதையில கொண்டு போகக்கூடியதாக
குரு தத்துவம் இருக்குது, அந்த குரு பரம்பரை இருக்குது. நாம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சம்பிரதாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கௌடிய சம்பிரதாயம் பூராமே வந்து குரு பேச்சை கேளுங்க, குரு சொன்னபடி நடங்க, குருவை திருப்திப்படுத்துங்க, இப்படி ஒரு வரிசை பிரகாரமாக நம்மளை வந்து வழி நடத்துகிறாங்க. இன்றைக்கு வியாச தினத்தில் அந்த குரு பூர்ணிமாவில் நாம் இதையெல்லாம் நினச்சி பார்க்குறோம். ஹரே கிருஷ்ணா.